Hey, what's up guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Kinemaster application யூஸ் பண்ணி ஒரு WhatsApp status எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. ஃபர்ஸ்ட் மீடியான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு க்ராப் டூல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஈக்குவல் டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக அங்கேயே இருக்கும். தென் ஆட் பண்ண இமேஜை நீங்கள் டச் பண்ணாலே போதும், உங்களால் எங்கேனாலும் ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எடிட்க்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதோட டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய சேனலோட நேமை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ இமேஜ்க்கு ஒரு ஓவரில் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம்க்கு வர மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா க்ரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஃபுல்லாக போயிட்டு நம்மளுக்கு வயலட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். தென் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த டியூரேஷனில் வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு தென் சிசர் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செகண்டில் உங்களுக்கு ட்ரிம் டு ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ரெட் கலர் லைன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ்லாம் வந்து ப்ளேஸ் ஆகும். தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2-3 இமேஜ் வந்து லேயரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். தென் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் ஆட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சவுண்டு இருக்கும். ஸோ அது ஃபுல் வால்யூமும் நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் போய்ட்டோம். தென் அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் சேம் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் அகைன் அது சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்க்காருன்னு டைப் பண்ணுறேன். ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களால் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்பில் நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பெக்ட்ரம் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ டியூரேஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டச் பண்ணி ட்ராக் பண்ணாலே உங்களால் பண்ண முடியும். அண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 to 60 அந்த மாதிரி நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ரொம்ப லைட்டாக தெரியும், அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறோம். தென் லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதில் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ணுற ஆர்டர் ரெக்டாங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஃபுல் ஃப்ரேம்க்கு வர மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக போய்ட்டு உங்களுக்கு அந்த பார்டர் க்ரியேட் ஆகிடும். தென் ஃபுல்லாக அந்த வீடியோ அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விக்னெட்டுன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிளாக் சரௌண்டிங்ஸ் க்ரியேட் ஆகிடும். தென் அட்ஜஸ்ட் கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜ்க்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். தென் சேச்சுரேஷன் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கலர் கொடுக்கும். அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. மோஸ்ட்லி பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 2 to 4 அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து செம்மையாக கொடுக்கும்.
அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஈஸியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கு. அதோட டுட்டோரியலோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.